ஒரு ஆழமான கருத்து பெட்டகமாக இருக்கிற திணையம் என்ற இந்த நூலை அறிமுகம் செய்து வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கியதற்காக தோழர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் திணைசார் மக்கள் இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நீண்ட காலமாக கருத்தியல் களத்திலும் உழவர்கள் சார்ந்த செயல் களத்திலும் தோழர் பாமையனோடு நானும் பயணித்து வருகிறேன். அந்த வகையில் பாமையன் எழுதிய ஒரு நூலுக்கு அது பற்றிய கலந்துரையாடலுக்கு வருவது என்பது இன்னும் கூடுதலான மனதுக்கு நெருக்கமான ஒரு செய்தி. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த நூலை என்னுடைய வேண்டுகோள், பல நேரங்கள் இதுபோல நூல் அறிமுக கூட்டங்களில் நடக்கிற ஒரு முக்கியமான செய்தி, ஒரு குறை, நூல் பற்றி நிறைய ஊற்றி ஆற்றி பேசிட்டு போயிடுவோம். ஒரு படி கூட விற்காது. அந்த மாதிரியான கூட்டங்கள் நான் பலதை பார்த்துருக்கிறேன். அது நான் முதல்ல ராஜீவ்காந்திகிட்ட சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏற்பாடாவது செய்யுங்க, ஒரு 10 பேராவது வந்து இந்த நூலை வாங்கி கொள்ளக்கூடிய ஏற்பாடு இருக்கணும். விலை கொடுத்து வாங்கி அதையெல்லாம் ஊக்கப்படுத்தினால்தான் இதுபோல் வெளியிட்ட இந்த நூல்கள் போன்ற ஒரு ஆய்வு நூல்களை வெளியிடுகிறவர்களுக்கும் அது ஒரு முக்கியமான தூண்டுகோலாக ஊக்கமளிப்பதாக இருக்கும். இந்த நூல் வெளியிடப்படுகிறது என்று ஒரு முகநூலிலே செய்தி வந்தவுடனேயே அந்த நேரம் சென்னை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த நேரம். எனவே அதை பயன்படுத்தி அதற்கென்று கொஞ்சம் கூடுதலாக படி அடித்து நம்முடைய பன்மை வழி அரங்கத்தில் பன்மை வழி தோழர்களுடைய முயற்சியில் நம்முடைய ஒத்த கருத்துள்ள பல்வேறு வெளியீட்டங்களுடைய கடைகளில் அந்த புத்தக திருவிழாவில் இந்த புத்தகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்களும் முயன்றோம். ஓரளவுக்கு போயிருக்கிறத நான் நினைக்கிறேன். இது உறுதியாக இது பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது பற்றிய கருத்தாளர்கள் செல்ல செல்ல இந்த நூலை வாங்கி படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் இந்த நூல் என்பது இதுவே பார்வைக்கு ஒரு பெரிய நூல் போல தெரியலாம். இந்த பேட்டா விலை மாதிரி 699ன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டாவில் தானே பார்த்துருக்கேன். அது மாதிரி 699 அப்படிங்கிற விலையெல்லாம் அது மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது இந்த நூலுக்கான அளவில் பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற வெறும் தாழ் மதிப்பீடு என்று வைத்து பார்த்தாலும் கூட மிக குறைவான விலை தான். இரண்டாவது, அவருடைய அறிமுக உரையிலேயே அந்த நூலிலேயே இப்போதெல்லாம் நீண்ட நூல்களை படிக்கிற பழக்கம் என்பது இளையோரிடத்தில் குறைந்து வருவதனால இது ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும் என்று இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று அவர் எழுதியிருப்பார். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. அதாவது அந்த ஒரு பேராவுக்கு மேலே படிக்காமல் அப்படியே செல்ஃபோனை தள்ளிட்டு போகிற ஆள்களும் இருக்குது. நீண்ட ஆழமான செய்திகளை பார்க்கிறவர்களும் படிக்கிறவர்களும் விவாதிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்முடைய பேராசிரியர் முரளி மதுரையை சேர்ந்தவர் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோஸ் என்ற ஒரு இணையதளத்தை நடத்துகிறார், யூடியூப் சேனலும் நடத்துகிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் யாரும் 45 நிமிடத்துக்கு குறைஞ்சி யாரும் பேசுனதில்லை. நான் உட்பட பேசியிருக்கிறேன். இந்த திணையியல் பற்றி கூட ஒரு நல்ல உரையாடல் பாமையனோடு அவர் நிகழ்த்தியிருக்கிறார். பெரும்பாலும் ஒரு சராசரியாக பார்க்கிற போது இது எவ்வளோ பேர் கவனிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள், விவாதிக்கிறார்கள், கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். எனவே 2 பக்கத்துலேயும் ஆட்கள் இருக்கிறார்கள். நம்ம எல்லாமே விஜய் ரேங்கில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கொள்ள வேண்டியதில்லை. அதை தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கிறது. எனவே அவர்கள்தான் செயல்பாட்டாளர்கள். அந்த மாதிரியான ஆழமாக படிக்கிற அக்கறை உள்ளவர்கள்தான் செயல்பாட்டாளர்கள். அவர்களை சார்ந்து தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் பலமுறை எங்களுடைய
இயக்க வகுப்புகளை சொல்வதுண்டு. நீங்கள் கூர்ந்து பார்த்தால் எந்த சமூக மாற்றமும் சரி, இப்போ இந்தியாவில் ஒரு சுதந்திர இயக்கம் நடந்திருக்கிறது, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள், இந்தியா சுதந்திரம் அடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியான சுதந்திர இயக்கத்திலே கூட இப்போ இந்த மதுரை பெரிய மையமான இடம், மதுரை வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்த இடம். ஆனால் இதிலே கூட அன்றைக்கு இருந்த வாழ்ந்த மக்களில் எவ்வளவு விழுக்காட்டினர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பார்கள். அதே போல உழவர்களுடைய இன்றைக்கு வரையிலும் கட்டணமில்லாத மின்சாரம் அவருடைய பம்பு செட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது சொன்னால், ஐயா நாராயணசாமி அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 42 பேர் எம்ஜிஆர் ஆட்சியிலும் கருணாநிதி ஆட்சியிலும் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான பிறகுதான் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் எடுத்துக்கொண்டு பாருங்கள், கோவில்பட்டியிலே, பெத்தநாயகம்பாளையத்தில், இப்படி அந்த பகுதியெல்லாம் துப்பாக்கி சூடு நடந்த இடங்கள் உட்பட நான் சொல்லுகிறேன். இருந்த உழவர்கள் எவ்வளவு பேர், அதில் பங்கெடுத்து கொண்ட விழுக்காட்டினர் எவ்வளவு பேர். அதுபோல் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய எழுச்சியாக நடைபெற்ற 1965 மொழிப்போர், அதிலும் மதுரை மையமான இடம், பல்வேறு ஊர்களில் நடைபெற்றது. பல்கலைக்கழகங்கள் பள்ளிகளிலே புறக்கணித்து மாணவர்கள் வெளியிலே வந்து போராடிய ஒரு பேரெழுச்சியான காலம். அந்த எழுச்சியிலே கூட ஒவ்வொரு கல்லூரியினுடைய அட்டண்டன்ஸ் எடுத்து பாருங்கள், அதில் இருப்பவர்களில் எவ்வளவு பேர் அந்த ஊர்வலத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள், அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் சலித்து பார்த்தால் 10 பேர் 10 விழுக்காட்டினர், 100க்கு 10 பேர் ஆதரவாக இருப்பார்கள், 1% பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. இவ்வளோதான். எல்லா மாற்றங்களும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் பரவலாக இருப்பவர்கள், அக்கறையற்று இருப்பவர்களை பார்த்து அயர்ந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், உண்மையில் நமக்கான டார்கெட் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் இது மாதிரியான ஆழமான விவாதங்கள், கலந்துரையாடல்கள், புத்தகங்கள். எனவே இதில் இந்த ஆழமான செய்திகளை விவாதிப்பது, செயல்பாட்டுக்கு வருவது என்பதிலெல்லாம் யாரும் வரமாட்டார்கள் என்றெல்லாம் கருத வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வகையில் இந்த நூல் சொல்லுகிற செய்தியை பற்றி நிச்சயமாக இளையோர், ஆண்களும் பெண்களும் அக்கறை செலுத்துவார்கள். அதற்கு இந்த அரங்கமே ஓரளவுக்கு சான்று சொல்கிறது. எனவே இது பற்றிய ஒரு தயக்கமோ ஐயமோ இல்லாமல் இது போன்ற செய்திகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடக்கத்திலேயே சொல்லி வைக்கிறேன். இந்த திணையியல் என்பது அவர் திணையாலஜி, இப்போ லிபரேஷன் திணையாலஜின்னு ஒன்று சொல்கிறார். லிபரேஷன் தியாலஜி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், லிபரேஷன் திணையாலஜி ஒன்று சொல்கிறார். விடுதலை இறையியல் என்பது கூட கேள்விப்பட்ட செய்தி தான். குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அங்கே இருந்த அமெரிக்க கைக்கூலி அரசாங்கத்தை எதிர்த்த கத்தோலிக்க பாதிரியார்கள், குறிப்பாக சில புரொட்டஸ்டன்ட் பாதிரியார்களும் மக்களை திரட்டி அதனுடைய பைபிளுக்கான புதிய விளக்கங்களை கொடுத்து இறையியல் அடிப்படையிலேயே மக்கள் விடுதலை போராட்டத்தை நடத்திய களங்களெல்லாம் உண்டு. தமிழ்நாட்டிலே கூட 80கள் வரையிலும் அது நடந்தது உண்டு. பல்வேறு களங்களில் ஈழத்தமிழர் போராட்டத்தில் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக பாதிரியாராகவே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் அது வேறு விதமாக மாறி இருக்கிறது என்ற குறை இருக்கலாம். அதுபோல இவர் விடுதலை திணையியல் என்ற ஒன்றையும் முன்வைக்கிறார். தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திணையியல் என்பது ஒரு விடுதலைக்கான மெய்யியல் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழின் ஆதி மெய்யியல் என்பது திணையியம் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது இது இன்றைக்கு பொருத்தப்பாடுடைய, நிறுவனம் மயமாகாத, மக்கள் மயமாகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விடுதலை மெய்யியல் என்று நான் கருதுகிறேன்.
அதில் அவரே அந்த நூலில் சொல்லியிருப்பது போல இன்னும் துறை சார்ந்து தலைப்பு சார்ந்து இன்னும் விரித்து கொண்டே செல்லக்கூடிய பல நூல்களுக்கான விதையாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். இதில் இன்னும் விரித்து விரித்து அவரும் எழுதலாம், அதை பின்பு அதை கருதுகிற பல பேரும் எழுத முடியும். அப்படியான ஒரு நல்ல நூல். நான் இந்த நூலினுடைய வழக்கமான நூல் அறிமுகம் போல புத்தகத்தினுடைய வரிக்கு வரி எடுத்து நான் படிக்க விரும்பவில்லை. முழுமையாக ஒரே நாளில் இந்த நூலினுடைய அட்டை டு அட்டை படித்து முடிச்சிட்டேன். அதனால் அப்படி ஒரு சோர்வு தட்டாத ஒரு அற்புதமான நூல் இது. எல்லோரும் படிக்க வேண்டிய நூல். நாம் அதனுடைய இன்றைக்கு சந்திக்கிற சிக்கல்களுக்கான விவாதமாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் அதற்கு பிறகு ஐயா அறுவடை நம்பி அவர்களும் பேச இருக்கிறார் என்று கருதுகிறேன். பிறகு பாமையனும் பேச வேண்டும். எனவே எந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லா விதமான ஆதிக்கங்களும் வளர்ச்சி என்ற பெயரால் தான் திணிக்கப்படுகிறது. வளர்ச்சிவாதம், குரோத்திசம் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக திணிக்கப்படுகிறது. அதில் இருக்கிற சிக்கலே, யாரை அது அழிக்கிறதோ, யாரை அது பாதிக்கிறதோ அவர்களே அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழிகிற ஒரு நிலைமை, மக்கள் அதை வழிமொழிகிற நிலைமை என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சிவாதம் என்பது கல்வி நிலையங்கள் வழியாக, அன்றாட உரையாடல்கள் வழியாக, அரசியல் தளங்களின் வழியாக அந்த வளர்ச்சிவாதம் என்பது இதுதான் ஒரே பாதை, இதை தவிர வேறு பாதை கிடையாது. அதனுடைய ஒரு கேள்விதான் ஐயா குணா அவர்கள் எழுப்பியதாக ராஜீவ்காந்தி சொன்னாரே, மீண்டும் திணையியலுக்கு சென்று விட முடியுமா? ஏதோ பழைய மர உரி தரித்து போகிற விஷயம் அல்ல இது. திணையியம் என்பது வளர்ச்சியை நோக்கி, வளர்ச்சி என்றால் மக்கள் சார்ந்த முன்னேற்றத்தை நோக்கி, அமைதியை நோக்கி மக்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பாதை. அதற்கு நேர் எதிரான ஒரு அழிவு பாதை தான் வளர்ச்சிவாதம், குரோத்திசம். இந்த வளர்ச்சிவாதம் தான் வலுவான பாரதம் என்ற பெயராலும், பகுத்தறிவு என்ற பெயராலும், முற்போக்கு என்ற பெயராலும் எல்லா முகாமனுடைய ஆதரவையும் பெற்று வருகிறது. பெரிய சிக்கலே அதுதான். எங்களுடைய அமைப்பின் சார்பிலே, எங்களுடைய வெளியீட்டகத்தின் சார்பிலே நான் எழுதி வந்திருக்கிற ஒரு நூல் இருக்கிறது, சூழலியல் பற்றிய. பல பேர் படித்திருக்கலாம். இந்த தமிழர்களுக்கான இந்த மெய்யியல் என்பது வளர்ச்சிவாதத்தை, இன்றைக்கு சந்திக்கிற வளர்ச்சிவாதம் என்ற பேரழிவு வாதத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு மெய்யியல் அடிப்படை, ஒரு பிலாசபிக்கல் பேஸ் என்பதை கொடுக்கிறது, பிலாசபிக்கல் டைரக்ஷன் என்பதை கொடுக்கிறது. அது அந்தரத்தில் இதில் என்ன அந்த மெய்யியலை அல்லது அது சார்ந்த வேளாண்மையோ அது சார்ந்த துறை சார்ந்த அறிவுகளையோ எடுத்து சொல்லுகிற போது இதனுடைய மையமான பிரச்சனை, இதை செலுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் என்பதுதான் அதனுடைய மையமான பிரச்சனை. இல்லை என்றால் இன்றைக்கு நம்மாழ்வார் உயிரோடு இருந்த காலத்தை விட இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மரபு சார்ந்த வேளாண்மை, இயற்கை சார்ந்த வேளாண்மை என்பது பரவலாகி இருக்கிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்கள் கையை ஊன்றி அவர்களே நின்று கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சந்தைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிக்கல் தான் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய பலவீனமான பகுதியாக நான் கருதுவது, அது ஒரு அரசியல் தளத்திற்கு எடுத்து செல்லப்படவில்லை. அதனால அது ஏதோ அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் வேலை மாதிரி ஆயிட்டு. இந்த திணையியம் என்பதும் ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கிய ஒன்றோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி இல்லாமல் பொதுவாக நம்முடைய விருப்பங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நடக்காது. ஏன்? வளர்ச்சிவாதம் என்பது அரசியல் அதிகாரத்தோடு வருகிறது, அதற்கான பல வண்ணங்களோடு அது வருகிறது. நீங்கள் மக்களுடைய
விடுதலையை, ஒடுக்குண்ட மக்களுடைய விடுதலையை உலகம் முழுவதும் முன்வைக்கப்படுவதற்கு ஒரு தூண்டுகோலாக, துணையாக இருக்கிற ஒரு மெய்யியல் என்பது, ஒரு கருத்தியல் என்பது மார்க்சியம். ஆனால் அதற்குள்ளாகவே உள்ளார்ந்து இருக்கிற என்னுடைய கருத்து, இதை ஏற்கலாம், ஏற்காமல் மறுக்கலாம். மார்க்சியத்தினுடைய உள்ளார்ந்த ஒரு பலவீனமாக நான் கருதுவது அதில் உள்புரிந்திருக்கிற வளர்ச்சிவாதம், குரோத்திசம். இன்னொன்று, அது தன்னை அறியாமல் வெளிப்படுத்துகிற வெள்ளை மேலாதிக்கவாதம். இந்த ரெண்டும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முதலாளியத்தை பொறுத்தளவில் நினைத்தே பார்க்க வேண்டியதில்லை. அது அந்த அவர்களுடைய மூலதன வளர்ச்சி, லாப வளர்ச்சி, அதுதான் நாட்டின் வளர்ச்சி, அதுதான் மக்களின் வளர்ச்சி என்பதான கருத்து கட்டமைப்பை உருவாக்குவது. அதற்காகத்தான் கட்சிகள் இருக்கின்றன, அதற்காகத்தான் ஆட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் ஒரு இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால் ஒரு காலத்திலும் விவசாயிகளுடைய, உழவர்களுடைய பிரச்சனைகளை பேசியது இல்லை. அங்கே உழவு தொடர்பாக ஏதாவது விவாதம் நடந்தால் அக்ரி பிசினஸ் பற்றி தான் பேசுவார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை அது ஒரு வகையான முரண்பாடோடு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது யாரை பாதுகாப்பதற்கு? வேளாண்மை என்ற பெயராலே அக்ரி பிசினஸ் ஹவுசஸை பாதுகாப்பதற்கு தான். உழவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு, பேசுவதற்கு அரசியல் தளத்தில் யாரும் கிடையாது, அதிகார தளத்தில் யாரும் கிடையாது. ஆனால் ஒரு நாட்டிற்கு போய் பேசுகிற போது, இந்த நாட்டினுடைய பிரதமரும் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரும் பேசுகிறார் என்று சொன்னால், அவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வணிக ஒப்பந்தங்கள், அந்த தொழில்துறை ஒப்பந்தங்கள் என்பதெல்லாம் பெரும்பாலும் மிகப்பெரிய முதலாளிகளுக்கு, இன்றைக்கு அண்மை காலமாக பார்த்தால் இந்த கட்சிக்கு வேண்டிய முதலாளிகளுக்கு என்பதாக மாறி இருக்கிறது. இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சி, இதுதான் அரசுக்குமான உரையாடல் என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல ஊடகம் என்பது வணிகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான களமாகத்தான் முதன்மையாக இருக்கிறதே தவிர, அது மக்களுடைய நலன் சார்ந்த செய்திகளை உரையாடல் நடத்துவதற்கான களமாக ஊடகங்கள் இல்லை. ஊடகத்தில் வரக்கூடிய தொடர்களோ அல்லது காட்சிகளோ கூட அதுவே ஒரு ப்ராடக்டாக, அதுவே ஒரு வியாபாரத்திற்கான பொருளாக மாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறது. எனவே சுற்றி சுற்றி நாம் வளர்ச்சி வாதத்தாலே சூழப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து மீள்வது என்பது, இதற்கான மாற்று மெய்யியல், மாற்று பொருளியல் எல்லா தளத்திலும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இப்போதுதான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். ஜிடிபியை தவிர எதையுமே பேசியது கிடையாது. இப்போதான் அண்மை காலமாக அதை பேசுகிறார்கள். இன்க்ளூசிவ் growth என்ற பெயராலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐநா மன்றத்தில் சில இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த திணை சார்ந்த பார்வை ஒரு மிகப்பெரிய விடுவிப்புக்கு, விடுதலைக்கான கண் திறக்கக்கூடிய, வாய்ப்பு திறக்கக்கூடிய ஒன்றாக, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு படையலாக, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பங்களிப்பாக உலகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நாம் பின்பற்றக்கூடிய அதே திணை வகையில் உலக நாடுகள்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் கோரவில்லை. அப்படி அதனுடைய தன்மையே அப்படி கிடையாது. அதனுடைய தன்மையை, தனித்தன்மைகளை வலியுறுத்துவது தான், பன்மையை வலியுறுத்துவது தான். அதிலையும் ஒரு ஒற்றைத்தன்மையை வலியுறுத்துவது அல்ல திணையும் அதனுடைய பார்வையே. இங்கேயே தமிழ்நாட்டையே கூட 7 வகையான அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே விளைகிற நெல்லுக்கு என்ன விலை விளைவிப்பது என்பதை டெல்லியிலே தீர்மானிக்கிறான். மொத்த இந்தியாவுக்கும் ஒரே விலை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே 7 விதமான கிளைமேட்டிக் ஜோன் இருக்கிறது, பருவநிலை பகுதிகள் இருக்கின்றன. அவற்றிற்கே ஒரு விலை வைப்பது என்பது ஒரு தியரட்டிக்கலாக செய்து கொள்ளலாம், அவ்வளவுதானே தவிர உண்மையில் அதனுடைய கள நிலவரத்தை அது உண்மையாக பிரதிபலிக்காது. அப்படி நிலைமை இருக்கிற போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 21 பயிர்களுக்கு, இந்த நெல், கோதுமை உட்பட எல்லாவற்றுக்கும் இந்திய அரசாங்கம் அதற்கென்று ஒரு கமிட்டியை போட்டு அவன் தீர்மானிக்கிறான். அதற்கு நாம் என்ன போராடி கொண்டிருக்கிறோம்? MS சாமிநாதன் பரிந்துரையை
அதனுடைய அடிப்படையில் விளைவை அதற்கு அந்த தீர்மானத்திற்கு போராடி கொண்டிருக்கிறோம். எம்.எஸ். சாமிநாதன் தீர்மானமும் அனைத்து இந்திய தீர்மானம் தான். அது பன்மைத்தன்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டது அல்ல. சரி, அதையாவது கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எல்லாவற்றையும் ஒற்றை சந்தையாக பார்க்கிற, ஒற்றை அதிகார மையத்திலிருந்து எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற, எங்கேயோ ஒருவருடைய வல்லரசிலே ஒரு பாதிப்பு இருந்தால் அது எல்லோரையும் பாதித்தே தீர வேண்டும் என்று இருக்கிற கட்டி போடப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து மீள்வதற்கு பன்மைத்தன்மையை, அந்தந்த நிலத்தோடு இருக்கிற தனித்தன்மையை மீட்பது என்பதுதான் ஒரே விடுதலை. ஒவ்வொரு இனத்திற்குமான, குறிப்பாக நீண்டகால வரலாறு உள்ள இனத்திற்கும் இப்படியான மெய்யியல் உண்டு. ஒரு நம்மை போன்ற ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட மெய்யியல் இல்லாமல் இருக்கலாம் பல பழங்குடி சமூகத்திற்கு. ஆனால் அவர்களுக்கும் அது இருக்கிறது. அது எழுதப்படாத, உணரப்பட்டிருக்கிற, நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பல பேர் சொல்லிக் கொண்டிருப்பது தானே, ஏகப்பட்ட துணிமணிகளோடு இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணுக்கு இடத்தில் தான் பார்க்கிற பார்வையில் கோளாறு, குழந்தையை கூட வன்புணர்வு செய்ய வேண்டும் என்று இருக்கிற வக்கரம் என்பது இங்கே தான் இருக்கிறது. பழங்குடி மக்கள் மத்தியில் அவர்களுடைய ஆடையினுடைய தன்மைகளை பார்க்கிறோம். அங்கே எந்த குற்றமும் அப்படி நடப்பதில்லை. ஏனென்றால் அவன் பண்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறான். ஆனால் அவனுக்கு பேர் நாகரிகம் அடையாதவன். இங்கே நமக்கு பேர் என்ன? நாகரிகம் அடைந்தவன். இதை தாண்டி இன்றைக்கு கிளின்டன், இந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ட்ரம்ப் உலகத்தை நாகரிகப்படுத்தக்கூடிய சுமை எங்கள் மீது வரலாறு சுமத்தி இருக்கிறது. இவன் வெள்ளை காட்டு மிராண்டிகள். அவன் சொல்லுகிறானே, ஒரு இரவுக்குள்ளே பாரசீக நாகரிகத்தை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டு கற்காலத்திற்கு இழுத்து செல்வேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். அவனுக்கு பேர் நாகரிகம் உடையவன். அவன் தான் வளர்ச்சி அடைந்தவன். அவன் தான் வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடியவன் என்று சொன்னால் என்ன பொருள்? இன்றைக்கு ஈரான் நிற்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஆயுத பலம் அல்ல, அவனுடைய பாரசீகத்தினுடைய வரலாறு அவனை தூக்கி நிறுத்துகிறது. பாரசீக பெருமை என்பது அவனை தூக்கி நிறுத்துகிறது. முதல் நாள் வரையிலும் அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்த பெண்கள் கூட அதை தள்ளி வைத்துவிட்டு இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று களத்தில் இருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் தோற்றோடு கொண்டிருக்கிறான். எப்படியாவது ஒரு பஞ்சாயத்து கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். பாகிஸ்தானாவது குறுக்கே பஞ்சாயத்துக்கு வரமாட்டானா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதை நிறுத்தியது என்பது அவர்களுடைய ஆயுத பலத்தை எதிர்கொள்வதற்கான அவருடைய உள பலம் என்பது கொடுத்தது அவர்களுடைய நாகரிகம், அவருடைய வரலாறு. அதைவிட மிகப்பெரிய நீண்ட வரலாறும் அறம் சார்ந்த வாழ்க்கை முறையும் கொண்டிருந்த தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை, தங்களுடைய நாகரிகத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த தவறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதற்கான காரணம் என்ன? நீ தமிழர் பெருமையை சொன்னால் அது ஹிந்து ஹெரிட்டேஜ் என்னுவான், இல்லைன்னா திராவிட பெருமை என்னுவான். இது மதசார்பற்ற ஒரு முற்போக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த இப்படியே பிரிச்சு 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 க்ளோஸ் பண்ணிடுறது. வேறற்றவர்களாக அதை மாற்றி விட்டு வேற ஒன்றாக சொல்வது. அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை நான் அதுதான் கருதுகிறேன். இது பல தளங்களிலே உரையாடலாக, கருத்தாடலாக, ஒரு கருத்தியலாக, எல்லா துறை சார்ந்த கருத்தியலாக இன்னும் விரிவாக்கி வளர்த்து எடுத்து பட வேண்டும். இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லவில்லை. இதிலிருந்து வளர்வதற்கான ஒரு பொட்டன்ஷியாலிட்டி அதற்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் அது நம்முடைய மெய்யியல், நம்முடைய ஆதி மெய்யியல். எனவே அதனுடைய ஆற்றல், அதற்கு உள்ள ஆற்றல் இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. அதை எதிரி புரிந்து கொள்கிறான். திடீர்னு ஒரு முந்தா நாள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் அண்ணாமலை. 11 லட்சம் பேர் கையெழுத்து போட்டான்றான். என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நான் 2-3 ஆண்டுகளாக எங்களுடைய தலைமையோடு நான் பேசி பார்த்தேன். தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை, தமிழ்நாட்டினுடைய மரபை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள். எனவே நான் பேசி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன்.
அவருக்கு அது ஒரு உத்தியாக செய்கிறார். அதற்கு பின்னாலே அவருடைய ஞான ஸ்தாபனம் வழிகாட்டி இருக்கலாம். ஆனால் அதனுடைய சொல்லுகிற உண்மை என்ன? நம்முடைய வரலாறு நாம் எவ்வளவுதான் அதை பாரத பண்பாடு, பாரத வரலாறு என்று அழித்து பேசினாலும், திராவிட பண்பாடு என்பதாக குறைத்து பேசினாலும், வீர யுகத்தினுடைய வரலாறு என்று முற்போக்கின் பெயராலே சிவத்தம்பிகள் பேசினாலும், அதை தாண்டி அதனுடைய உள்ளாற்றல் நிற்கிறது. எனவே எதிரி அதை புரிந்து கொள்கிறான். இங்கே இதன் வழியாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்கிறான். அதனால் தானே ஒரு ஆண்டுக்கு முன்னால் வரையிலும் இந்தியா முழுவதுக்கும் ஒரு ஜெய் ஸ்ரீராம், ஜெயராம் ஸ்ரீராம் தான் சொல்லிட்டு இருந்தான். இப்போது எப்படி மாற்றி இருக்கிறான்? இங்கே வந்தால் வீரவேல் வெற்றிவேல், அங்கே போனான்னா ஐயப்பன், மகாராஷ்டிரா போயிட்டான்னா கணபதி பாப்பா ஓகையாங்கிறான், பெங்கால் போயிட்டான்னாக்க ஓம் காளி ஸ்ரீகாளிங்கிறான், ஒரிசாவுக்கு போயிட்டான்னா ஜெகநாத்ன்றான். ஏன்? அவன் எதிரி புரிந்து கொள்கிறான். நமக்கு மக்கள் இயக்கம் சார்ந்திருப்பவர்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை, கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பலத்தை நாம் பார்க்க தவறுகிறோம். பார்க்க தவறுவதற்கான காரணமே, சார் அரசியல்லாம் பேச வேணாம் சார், இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அரசியல்லாம் பேச வேணாம் சார். அது ஏன்னா அரசியல் என்பதே ஒரு அயோக்கியத்தனம் என்பதாக புரிந்து கொள்ளப்படுறது. அப்படித்தான் இருக்குது. பாலிடிக்ஸ் பண்ணுறான் சார், ஒருத்தனை பார்த்து ஏதாவது ஏமாத்தினான்னா சார் அவன் பாலிடிக்ஸ் பண்ணுறான், அரசியல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ராடு பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருப்பதனால ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் செய்தியிலிருந்து விலகி நிற்பது என்பதை மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமை இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. வேறு எந்த இடத்திலும் இருப்பதை விட, வேறு எந்த மாநிலத்திலும் இருப்பதை விட மனித உரிமை இயக்கங்கள், பல தளங்களிலே செயல்படக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. அதுபோல இந்த பசுமை சார்ந்து மரபு சார்ந்த வேளாண்மை இயக்கம் என்பது வேறு மாநிலங்களை விட இங்கே வலுவானது உண்டு. இப்படி பல சார்ந்த துறைகளில் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் இருக்கிற பொது சிக்கல் என்னவென்று சொன்னால், இது ஒரு அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடையது என்ற உண்மையை சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். அது இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏனென்றால் இந்த வளர்ச்சிவாதம் எல்லாமே அரசு அதிகாரத்தோடு தான் வருகிறது. இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை, நான் அவரை பற்றி மதிப்பீடுகள் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லுகிறேன், இந்த விஜயினுடைய இந்த ஒரு வாரத்திற்குள்ள அவர் போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் எடுத்து பாருங்க. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தினுடைய விரிவாக்கம் எதெல்லாம் ஆகாதோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி அம்பத்தூரா ஆவடி அந்த பக்கத்தில் ஏஐ அந்த சென்டர் ஒன்று, இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவ்வளோ கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கிறார். கடன் போயிட்டு இருக்குது. இதில் என்ன சிக்கல் என்ன வருதுன்னா, இதில் ஒரு கட்சி தலைவர் அவர் டாக்டர், அவர் ஒரு அறிக்கை கொடுப்பார். ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எவ்வளவு தொழிற்சாலை வந்திருக்கிறது என்பதை சொல்லுங்கள், இதில் எவ்வளவு தொழிற்சாலை வரும் என்று சொல்லுங்கள். வரணுமா வர வேண்டாமாங்கிற வார்த்தைக்கு போக மாட்டார். அதுதான் இவர்களுடைய இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்பதாக மாறி இருக்கிற போது, இந்த வளர்ச்சிவாதத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு மாற்று அரசியலை, மண் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான வழிதான் என்ன? எனவே இந்த திணையம் என்பது அரசியல் தளத்தில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கருத்தியலின் மையப்புள்ளியாக மாற்றப்பட வேண்டும். பாமையன் உட்பட அந்த களத்திற்கு வர வேண்டும் நான் கருதுகிறேன். ஓர ஒதுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எவனாவத்தை பேசிக் கொண்டிருப்பான். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வலுவான பாரதம், வளமான இந்தியா. அது ஏற்கனவே மூப்பனார் பேசிட்டு போனார், இன்னைக்கு மோடி அதை பேசிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த இதில் மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்தபோது நிறைய பேர் அந்த செல்ஃபோனில் இரவில் வச்சுக்கிட்டு அந்த லைட்டை வச்சுட்டு அது ஒரு போராட்ட வடிவமாக அதை பண்ணார் இளையோர். அந்த நேரத்தில் ஒரு தொலைக்காட்சியில் விவாதம், இந்த சுமந்த் ஸ்ரீராமா ஒருத்தர் வருவார்ல, அவர் இப்போ நான்லாம் பேசுகிறோம், அந்த போராட்டத்தை ஆதரித்து நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறார், தான் உங்கள் ஆளே செல்ஃபோனை வச்சுட்டு தானே சார் பேசுகிறாரு, நீங்களே இந்த மைக்கில் தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் மடக்கிறாரா நம்மளை. காந்திகிட்டே இதுதாங்க பேசினா.
காந்தி இந்த தொழில் புரட்சியை எதிர்த்து பேசிய போது நீ வந்த ரயில் பெட்டி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டான். நம்ம இந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து காவிரி டெல்டாவில் போராட்டம் நடத்த போது நம்மாழ்வார் தான் குழாயை பிடுங்கி வச்சு அந்த போராட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த மீத்தேன் குழாயை ஒரு கிராமத்தில் பதிச்சான். அவரே நின்று பிடுங்கி போடுறா வெளியே அப்படின்னு போராட்டம் தொடங்கி வச்சவர் தான். அந்த போராட்ட களத்தின் ஊடாகவே அவர் உடல் நலிவுற்று இறந்து போனார். அந்த போராட்டத்தில் நம்ம பங்கெடுத்துட்டு நம்ம பல மறியல் போராட்டம், கைது போராட்டம் நடந்துருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பண்ணிடுவான்னா வழக்கு பதிவு பண்ணிவிட்டு சாயந்தரத்தில் 7 மணிக்கு பிறகு விட்டுருவான். நம்மளால் போராடிட்டு முதல் முறையாக அந்த விவசாயி வந்திருப்பார் இந்த மாதிரியான போராட்டத்துக்கு. அவர் இந்த காவிரி டெல்டாவை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான கடமை செய்து விட்டோங்கிற பெருமை உணர்ச்சியோடு அவர் ஊருக்குள்ளே போவார். அதுக்குன்னே இருப்பான் 4 பேர். அந்த வாய்க்கா சவுத்து கட்டையில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டார். அவர் 2 வீலரில் வருவார். எண்ணெயெல்லாம் வேண்டாம் போல இருக்கு, 2 வீலரில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னுவான். அந்த போராட்டத்தில் பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டதில் இதில் பங்கெடுக்காத பெண்கள் என்ன பேசுவாங்கன்னா, அம்மா இனிமேல் நாளையிலேருந்து கேஸ் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க வீட்டில், ஏன்னா மீத்தேனை எதிர்த்து போராடுறோம்மா. இந்த மாதிரியான கூத்து என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காட்டு மராடி தரத்துக்கு போக சொல்லிக்கிறார். ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கும்போது ரஜினிகாந்த் கத்தினார்ல. இந்த வாதத்துக்குள்ளே நாம் மடங்கி விடுகிறோம். பல பேருக்கு அதுக்கு மேலே முன்னெடுத்து போக முடியல. இது ஒரு படிப்படியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரியான விஷயம் அல்ல. எப்படி இது ஒரு நீண்ட காலம் நடந்திருக்கிறதோ அதுபோல் அவ்வளவு நீண்ட காலம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக எல்லாவற்றையுமே டீக்ரோத் என்பதை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. வளர்ச்சி மறுப்பு என்பதை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு மார்க்சியத்தின் பேராலே கூட டீக்ரோத் மார்க்சிசம் என்றெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. இந்த ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞர் அமெரிக்காவில் இருக்கிறார், பேரை டக்குன்னு மறந்துட்டேன். அவர் டீக்ரோத் மார்க்சிசம்னே பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஒரு 30 வயசு தான் அவருக்கு, நல்ல இளைஞர். மார்க்ஸ் அட் த மார்ஜின்ஸ் என்று கெவின் ஆண்டர்சன் எழுதி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வெளியாகாத மார்க்சினுடைய நூல்கள், மார்க்சினுடைய எழுத்துகள், அவருடைய ஃபுட்நோட்டு, அந்த மார்ஜின், அதை தான் மார்ஜினல், மார்க்ஸ் அட் த மார்ஜின்ஸ் அப்படின்னு கெவின் ஆண்டர்சன், அவர் ஒரு பிரிட்டனில் வசிக்கக்கூடிய இளைய மார்க்சியர் தான், அவர் எழுதியிருக்கிறார். மார்க்ஸ் அந்த ஏற்கனவே எழுதியது போல ஆசிய உற்பத்தி முறை என்பதிலேயே அவர் கருத்திலே நிற்கவில்லை. ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பதோடையே அவர் நிற்கவில்லை. அதை தாண்டி பின்னாலே அவருடைய கருத்து மாறி இருக்கிறது என்றதெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். நமக்கு அவர்கள் மாறுகிறார்களா, அதிலே ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து அதை நிரூபிப்பதல்ல வேலை. நம்முடைய மக்களுடைய எதிர்காலத்திற்கு எது தேவை என்பதை பார்க்கிற போது நம்முடைய மண்ணில் தொல்காப்பியம் தொடங்கி கிட்டத்தட்ட இந்த நூலினுடைய மிக பெரும்பாலான பகுதி தொல்காப்பியம்தான் வருகிறது. இந்த திணையியல் பற்றி பேசுகிற போது இவ்வளவு பெரிய ஒரு அறிவாசானாக ஒரு மனிதன் தொல்காப்பியன் என்பவன் ஒருத்தர் இருந்திருக்கிறான் என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. அவரே சொல்லுகிறார், அதற்கு முன்னால் பல அறிஞர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் சொல்வதே மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன பேரு? தமிழில் நமக்கு மெய்யியல் உண்டான்னு கேள்வி எடுத்தெடுப்பிலே. நீ எதை பேசினாலும் சரிதான், நீங்கள் தமிழரா, யார் தமிழர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். அடுத்தது என்னென்னா, தமிழில் மெய்யியல் உண்டா? எதை எடுத்தாலும் அடிப்படையிலே சுற்றிட்டு இருப்பான் நம்மளை. பிரச்சனை என்னவென்று சொன்னால், தமிழர் மெய்யியல் என்பது நம்முடைய இலக்கியத்தின் ஊடாக, நம்முடைய வாழ்வியலின் ஊடாக இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது. தனியாக பிலாசபின் புத்தகம் இதெல்லாம் யாரும் எழுதலை. இங்கே ஒரு வளமான விவாதங்கள் நடந்திருக்கிறது. கடவுள் ஏற்பு, கடவுள் மறுப்பு என்பதற்கான விவாதங்கள் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. யாருமே இந்த என்னுடைய கருத்தை ஏற்காதவன் காட்டுமராண்டி என்று வசவு பாடுவது நம்முடைய மரபு கிடையாது. முட்டாள், காட்டுமராண்டி, அயோக்கியன், இந்த கதையெல்லாம் நம்முடைய மரபில் கிடையாது. நம்முடைய மரபில் வளமான விவாதங்கள், கூர்மையான விவாதங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தோற்று போனவனை எரித்தே கொண்டிருக்கிறான், அதுக்கு சம்மதித்தே போட்டிக்கு வந்திருக்கிறான். ஆனாலும் வசவு மொழிகள் என்பது எதுவுமே கிடையாது. விவாதத்தினூடாக விவாதம் தான். எங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி, தொல்காப்பியம் இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் என்பதுதான் அடிப்படையானது என்று
அதுதான் முதற் பொருள் என்று சொல்கிறது. பொழுதும் காலமும் முதற் பொருள் என்று தொல்காப்பியம் வரையறுக்கிறது. திணை கோட்பாட்டினுடைய மிக உயிரான பகுதி அது. ஆனால் பழைய தத்துவங்கள் எல்லாவற்றிலும் கூட நீங்க வடமொழி ஆரிய தத்துவங்களை நாம் பார்க்கலாம், மேற்கத்திய விவாதங்களில் பார்க்கலாம். நம்முடைய இந்தியாவிலே வடநாட்டில் இருக்கக்கூடிய புத்த மத தத்துவங்கள், ஜெயின தத்துவங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கலாம். எல்லாவற்றிலுமே காலம் என்பது ஒரு ஸ்டாட்டிக். அது காலம் என்பது டைம் என்பது இருக்கிறதே, அது அசையாமல் ஏற்கனவே இருக்கக்கூடியது. கிவன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய தொல்காப்பியத்தில் தான் காலம் என்பது நிகழ்வுகளின் இடைப்பட்டது என்று சொல்கிறது. நிகழ்வுகள் இல்லை என்று சொன்னால் காலம் என்பது இல்லை. இடம் என்பது என்ன? இரண்டு பொருள்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கிறது, அந்த இடம் தான், அந்த வெளிதான் இடம். இன்றைக்கு ஐன்ஸ்டீன் பேசிய பிறகு, குவாண்டம் பிசிக்ஸ் பேசிய பிறகு அதை பேசுகிறோம். எல்லாம் ரிலேட்டிவ், ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது. இதில் எதுவுமே அசையாமல் வெளியில் இருப்பது என்பது எதுவும் கிடையாது. இன்னொன்று என்ன, நீங்கள் இந்த புத்த மதத்திலெல்லாம் அது கருதுகோள், அது நாம் வசதிக்காக கருதி கொள்கிறோம். அப்படி காலம் என்பதோ இடம் என்பதோ தனியாக கிடையாது என்பதுதான் முற்போக்கு என்று பேசக்கூடிய புத்த மதத்திலும் அதுதான் சொல்லப்படுகிறது, ஜைனத்திலும் அதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி இந்த திணையியலில் காலம் என்பது ரெண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட நேரம் என்று சொல்லப்படுகிறது இருக்கிறதுல, சாதாரண செய்தி அல்ல அது. நீங்கள் அந்த நிகழ்வுகளை எடுத்துவிட்டால் காலம் என்பது இல்லை. இதை ஊத்தி மெட்டீரியலிசம் யாரும் சொல்லல, டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் யாரும் சொல்லல. திணையியல் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். இது ஒரு கஷ்டங்க. நமக்கு இருக்கிற அடிப்படையான நம்முடைய பலத்தை இழந்துவிட்டு ஒரு மேற்கத்திய பார்வையில் பார்த்து பார்த்து நமக்கு அதில் உரசி பார்ப்பது, அதுக்கு நம்ம ஃபிட்டாவராமான். உலகம் முழுவதுக்கும் வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் கார்ல் மார்க்ஸ் சொல்லிட்டார். அதுக்கு ஃபிட்டாவுதான் பார்த்து தான் நம்ம சிவத்தம்பியும் கைலாசபதியும் வீர யுகம் என்று நம்முடைய புறநானூற்று கதைகளை, அகநானூற்று கதைகளை எழுதினார்கள். அது காதல் வீரம் ரெண்டு பேருக்குள்ளே முடிந்து விட்டது. இதற்கும் எபிஸ்டமாலஜிக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அறிதல் சம்பந்தமான அறிதல் பற்றிய அறிதலுக்கு இதுக்கு உண்மை கிடையாது. நாலேஜ் அபவுட் நாலேஜ் இருக்கிறது, அதை பற்றி இங்கே ஒன்றும் கிடையாது என்ற பார்வை நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள். சமஸ்கிருத மேலாதிக்கத்தை வலியுறுத்தியவனும் அதைத்தான் சொன்னான். மேற்கத்திய வாதத்தில் மூழ்கி போனவனும் அதுதான் சொல்லுகிறான். இங்கே பிறந்து திராவிடம் என்று சொன்னவனும் அதுதான் சொல்லுகிறான். முற்போக்கு என்று மார்க்சியம் என்று பேசுகிறோம், அதுதான் சொல்லுகிறான். எல்லாவற்றுமே அவர்களுக்கு எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் நான் பேசவில்லை. விளைவு என்ன என்பதுதான் நான் பேசுகிறேன். விளைவு என்ன? வேறற்றவனாக மாற்றப்படுகிறோம். வேறற்று நிற்கிற போது மாற்றுகளுக்கான வழியே கிடையாது. மாற்றுகளுக்கான வழியே கிடையாது. நமக்கு இருக்கிற அவலம் பாருங்கள். மருத்துவம்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன? அது அலோபதி தான். நீங்க நம்முடைய மருத்துவத்தை சொல்லணும்னா மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்லணும். எல்லாமே அப்படியான ஒரு அது நார்மல்னு ஆக்கிட்டான். அதுதான் இயல்பு என்பது ஆக்கிட்டான். நீங்க ஒரு பள்ளிக்கூடத்து பசங்களை போய் கேளுங்க, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் 4 பேர் சொல்லுன்னா வரிசையா காந்தி, நேரு, பட்டேல்னு சொல்லுவானே தவிர ஒத்தனும் காமராஜ், ராஜாஜின்னு சொல்ல மாட்டான். ஏன்? அது இந்தியானாலே வட இந்தியா தான். இந்திய வரலாறு எழுதுனா வட இந்திய வரலாறு தான் எழுதுவான். நீ இங்கே தமிழ்நாட்டை பற்றி எழுதுன, இங்கே பெரிய சோர பேரரசு, நீ அவன் இருந்த காலத்தில் 52 நாடுகள், இன்றைக்கு இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 52 நாடுகள், 52 நாடுகளுடைய தலைநகரமாக இப்போது இருக்கிற பஞ்சாயத்தா இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம். வெறும் பஞ்சாயத்து, ஊராட்சி. கங்கை கொண்ட சோழபுரம் 52 நாடுகளுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது. அவனை போய் அதை பேரரசுன்னு படிக்க மாட்டான். இந்தியாவுடைய பேரரசுங்கிற கணக்கிலே அது வராது. தென்னிந்திய வரலாறுன்னு படிச்சீங்கன்னா தான் படிப்பான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நமக்கு இடமே கிடையாது. நமக்கு இடமே கிடையாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கண்ணு முன்னாலே பார்த்தோமே,
1.5 லட்சம் தமிழர்கள் கண்ணுக்கு முன்னால் கொல்லப்படுகிறார்கள், உலகம் அறிய கொல்லப்படுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் எப்போதோ ஒரு மிக அரிதாக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசுகிறான். அந்த அப்போல்லாமே தொலைக்காட்சி காமிச்சிட்டான், நீங்கள் அப்பையிலேயே தொடங்கிட்டான். நீங்கள் அந்த விவாதம் நடக்கிற நேரத்தில் கனிமொழி ஒரு முக்கியமான உரை அது. நான் கனிமொழியினுடைய பல செய்திகள் நமக்கு 100க்கு 100 வேறுபாடு. ஆனால் அந்த இனப்படுகொலை, அந்த பெண்கள் மீது, கருவுற்ற பெண்களுடைய வயிற்றை கிழித்து சிசுவை வெளியே போட்டான் என்பதையெல்லாம் ஒரு கிராஃபிக்காக அவர்கள் புரிய வைப்பதற்கான முயற்சி செய்திருப்பார்கள். அதை காட்டுவான். அந்த கேலரி எல்லாம் வடநாட்டு எம்பி எல்லாம் கேலரியே காலி. ஒண்டி அந்த அமைச்சரும் இந்த அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியா என்ற உளவியலுக்குள் நாம் இல்லை, நம்முடைய வரலாறு இல்லை. இதை மீட்பது என்பதுதான் இந்த வளர்ச்சிவாதத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கான, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி. இதை நீங்க ஏற்காமல் போகலாம், சிந்திகள் நான் சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை, தமிழ்நாட்டிற்கான இறையாண்மை அதிகாரத்தை மீட்பது என்பதோடு தொடர்புடையது இந்த திணையியல் மெய்யியலை ஒரு வாழ்வியலாக மாற்றுவது. இல்லைன்னா நம்ம புத்தகம் எழுதி பேசிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு அரசியல் கோட்பாடாக மைய நீரோட்டத்திற்கு வர வேண்டிய செய்தி. இதற்கு எப்படி இந்திய தேசியம் பேசுகிறவனுக்கு 100 கட்சி வச்சுட்டு இருக்கிறான். எவ்வளோ வேணாலும் கட்சி வச்சுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எவ்வளோ வேணால் அமைப்பு வச்சுங்க, ஒரு கருத்தியலில் தெளிவாக வந்துருங்க. அப்படி இல்லை என்றால் மீட்கவே முடியாது. நான் நடைமுறை அனுபவத்தில் சொல்கிறேங்க. நம்ம தமிழ்நாட்டிற்கான இந்த மரபு வேளாண்மை, இயற்கை வேளாண்மை சொல்கிறோம்ல, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், உயிர்மை வேளாண்மை கொள்கை இருக்கு. இது 2011 தஞ்சாவூரில் பாமையன் நானும் சேர்ந்து அதை வரைவு பண்ணோம். அதனுடைய ஆலோசனை கூட்டம் என்பது இந்த அல்வாரிஸ் வந்திருந்தார், நம்மாழ்வார் வந்திருந்தார், இவர் தேவேந்திர சர்மா வந்திருந்தார். பெரிய அறிஞர்கள்லாம் கூடி தஞ்சாவூரில் அதை பற்றி பேசுகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கத்திற்காக கொடுப்பதற்கென்று ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசியை தமிழ்நாட்டில் நம்ம தான் உருவாக்கணும். ஆனால் 2025 வரையிலும் அது தூசிக்குள்ளே தான் கிடந்துச்சு. என்ன காரணம்? நாம் சொல்லக்கூடியதை ஒரு அரசியல் வெளியாக எடுத்துகிட்டு வர்றதில்லை. அது ஏதோ உழவர் பிரச்சனை என்பதாக மட்டும் நிற்கிற போது ஒரு தொழிற்சங்க பிரச்சனைக்கு இருக்கிற மரியாதையை தாண்டி அதுக்கு இருக்காது. ஒரு அரசியல் மைய பிரச்சனையாக அதை மாற்றுவதற்கிறது இல்லை. ஏன்? தமிழர் தாயகத்தை பாதுகாப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய கிராமங்களை பாதுகாப்பது. கிராமங்களை பாதுகாப்பது பிற்போக்கின் மையத்தை பாதுகாப்பது என்பதாக புரிந்து கொண்டால் அது பகுத்தறிவாதமே கிடையாது. ஆனால் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கிராமங்கள் சாதிகளின் மையம், எனவே கிராமத்தை தகர்த்தெறியுங்கள். பெண் அடிமை தர வேண்டுமா, சமையல் அறையை தகர்த்தெறியுங்கள். இதெல்லாம் ஒரு விடுதலை கருத்தியலே கிடையாது. சும்மா ஃபேஷனாக பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இந்த நம்முடைய ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி என்பது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோட வரல. ஏன்? இது தமிழர் தாயகத்தை பாதுகாப்பதற்கான மைய பிரச்சனை. இது இன்றைக்கு முட்டுச்சந்தில் இருக்கிறான். இன்றைக்கு முயற்சித்தால் அது செய்ய முடியும். இன்றைக்கு குறிப்பாக இந்த போருக்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் சுப்பநாச்சிக்கு பேசுகிறார் அவர். ரசாயன வேளாண்மையிலிருந்து வெளியேறுங்கள், இந்த உயிர்மை வேளாண்மைக்கு போங்கள் இப்போ மோடி பேசுகிறாரு. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காரு? அதெல்லாம் ஒரு ஏற்பாடும் கிடையாது, சும்மா பேசுகிறாரு. இலங்கை அரசாங்கத்தில் பண்ணானுங்கள்ல, திடீர்னு ஃபர்டிலைசர் விலை ஏறி போச்சு, இறக்குமதி பண்ண முடியலன்னு உடனே எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் போனால் எப்படி திடீர்னு போவான்? அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடு என்ன? அதெல்லாம் கிடையாது. சுப்பநாச்சிக்கு போங்கடான்னு விட்டுறது அது அல்ல. இது ஒரு இனத்தினுடைய தாயகத்தை பாதுகாக்கிற பிரச்சனையோடு இணைந்தது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம பல பேர் கவனிக்காத ஒன்று செய்திங்க. இப்போ நம்முடைய ராஜீவ்காந்தினுடைய மனைவி ஹேமாலாம் இங்கே வந்திருக்குது. எங்களுடைய மகளிர் ஆயத்தின் சார்பில் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம். நம்மளுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மகளிர் ஆயம் சார்பில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று வச்சுட்டுருக்கிறான். அது எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுத்துட்டுருக்கிறான். அது ஒரு ரசாயன அரிசி, அது இந்த கெமிக்கல் அரிசி, அது செயற்கை அரிசி. அந்த அரிசியை இப்போ கொண்டு வந்துட்டான். நீங்கள் ஏற்கனவே
அந்த செறிவூட்டப்பட்ட பால் என்பதெல்லாம் மார்க்கெட்டில் ஆவின்னு விற்றுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆயிரும்? ஒரு குறிப்பிட்ட கடத்துக்கு பிறகு நம்ம விவசாயி எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு 2 வருஷம் எந்த விவசாயம் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க, தரிசு போட்டுருவோம். அவன் வந்து தானே ஆகணும், வரவே மாட்டான். அவன் வேறு மார்க்கெட் தேடிடுவான். நம்ம விவசாயம் எல்லாமே இப்போ நம்ம உழவர் மொழியில் நானே பேசியிருக்கிறேன். நம்ம ஆளுங்க சொல்லுவார், ஐயா நீங்கள் இவ்வளோ சண்டையெல்லாம் போட வேண்டாம் ஐயா, 2 வருஷம் தரிசு போட்டுருவான் ஐயா, தம் பிடிச்சி நிற்போம். என்ன பண்ணுவேன் நீ? அவன் வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிடுவான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன போயிட்டான்? நிலமே இல்லாமல் மண்ணே இல்லாமல் நான் உணவு உற்பத்தி பண்ண போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டான். பயோ இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறான். நீ இன்றைக்கி கோழி இருக்குல்ல, கோழி வச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, இப்போ தலையில்லாத ஒரு கோழி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் வெர்டிக்கல் ஃபார்ம்ங்கிறான். ஹரிசாண்டல் ஃபார்ம் கிடையாது, வெர்டிக்கல் ஃபார்ம். இடம்லாம் அதிகம் அடைக்க வேண்டியதில்லை. வெர்டிக்கல் ஃபார்ம் போட்டு அதில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கோழி, உனக்கு தலை இருந்தால் அது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னா தலை இல்லாமல் பிறக்கட்டும். அது என்ன, அது உயிர் இருந்தால் தானே பிரச்சனை. அது ஒரு இறைச்சி, அது மார்க்கெட்டு கொண்டு வந்துடுவான். நம்ம வந்து நாட்டுக்கோழி அது இதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது ஒரு மையமான ஒரு அரசியல் பிரச்சனை, ஒரு தாயகம் பாதுகாக்கிற பிரச்சனை, நம்முடைய மரபை மீட்கிற பிரச்சனை. மரபு மீட்பு என்பது ஒரு மையமான அரசியலாக எங்கே இருக்கிறதோ அவன்தான் பலவீனமானவனுக்கான பலம். அதுதான் அதான் நான் ஈரானை சொல்லுவேன். இன்றைக்கு வரையிலும் காசா நிற்கிறது என்று சொன்னால் அதுதான் பொருள். பாலஸ்தீன் நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அவனுடைய வரலாறு அவனை தூக்கி நிறுத்துகிறது. அவன் மரண பள்ளத்தில் இருந்து கொண்டு பாலஸ்தீன் வாழ்க என்று முழக்கம் எழுப்புகிறான். அடுத்த வேளை உணவுக்கு கியூவில் நிற்கிற சிறுவன் பாலஸ்தீன் வாழ்க என்று முழக்கம் எழுப்புகிறான். என்ன காரணம்? வெறும் சோறு என்று கருதி இருந்தால் சோறு கிடைக்கிறவனுக்கு பின்னாலே அடிமையாக வாழ்ந்து விடலாம், அவன் கருதி கொள்ள முடியும். ஆனால் அவன் வரலாற்றால் வாழ்கிறான். வரலாறு அவனை தலைநிமிர நிற்க வைக்கிறது. அதை போல பல நீண்ட வரலாறு, வலுவான வரலாறு என்பது தமிழர்களுக்கு இருக்கிறது. இதை விட பெரிய பேராயுதம் எதற்கு எங்கே இருக்கிறது? எனவே இதை ஒரு உரிமை மீட்பு அரசியலுக்கான மைய விஷயமாக மாற்றணும். அதிலே மிக முக்கியமானதுதான் இந்த திணையியல் என்பது. மெய்யியல் என்று வைத்துக் கொண்டால் கூட பார்க்கிறேன், வெறும் பிலாசபி. ஒரு அடிப்படையான கேள்வி சில, நான் ரொம்ப மார்க்சியத்துக்குள்ளே இருந்து 2 வரிய வந்தவங்க தான். திடீர்னு ஒரு அடிப்படையான கேள்வி எழுந்தது, பொருள் முதல்வாதம்னு எங்க இருக்குது? இந்த கேள்வி ஒரு அதிர்ச்சியான கேள்விதான். பொருள் முதல்வாதம்னு எங்க இருக்கு? அப்படி ஒண்ணு எங்க? பொருள் முந்தியது, கருத்து பிந்தியது, அப்படி எங்க இருக்க முடியும்? பொருளோடு இயக்கம் இணைந்தது. இயக்கம் அல்லாத பொருள் எதுவும் கிடையாது, இயங்காத பொருள் எதுவும் கிடையாது. அது அணுவாக இருக்கட்டும், எலக்ட்ரானாக இருக்கட்டும், நியூட்ரானாக இருக்கட்டும், சபாட்டாமிக் பார்ட்டிகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இயங்காமல் எந்த பொருளும் கிடையாது. இயக்கம் இல்லாமல் ஒரு பொருள் என்பதை பார்க்கவே முடியாது. அந்த பொருளிலேயே ரொம்ப பரிணாமத்தில் படிநிலை வளர்ச்சியில் மிக உச்சத்தில் இருப்பதுதான் மனித மூளை என்று இருக்கிற பொருள். அந்த மூளை என்று இருக்கிற பொருளுடைய இயக்கம் தான் சிந்தனை என்பது. சிந்தனை இல்லாத ஒரு மூளை எப்படி ஒரு மூளையா இருக்க முடியும்? அவர் மார்க்ஸ் இறந்து போயிட்டார் என்று சொல்வதற்கு அவருடைய தோழர் எங்கெல்ஸ் என்ன சொன்னார்? மாமேதை மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் சொன்னார். அவர் இறந்து விட்டார்னு சொன்னதையே அவர் இறப்பை அறிவிக்கிறார், உலகத்துக்கு அறிவிக்கிற போது மாமேதை மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று தான் சொன்னார். ஏன்? சிந்தனை இல்லை என்று சொன்னால் யூ ஆர் டெட், பிரெயின் டெட், அவ்வளவுதானே. அப்படி அப்புறம் ஏனால் எங்க நீங்க அந்த பொருள் முந்தியது, கருத்து பிந்தியது, இதெல்லாம் எங்க இருக்கிறது? அது இணைந்தது, அது இணைந்தது. நீங்கள் திணையியல் சொல்கிறது அகமும் புறமும் ஒருங்கிணைந்து நிற்பது, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ட்ரூத்.
சொல்லுகிறது திணையியம். நான் இதை மார்க்சியத்தை விட இயங்கியலை விட உயர்வானதாக பார்க்கிறேன். இது பல செய்திகளுக்கான விடை தருகிறது. எந்த சிக்கலுக்குள்ளும் எந்த வன்முறைக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாத ஒரு வாய்ப்பை இது வழங்குகிறது. எங்களுக்கு இது இது ஒரு மிக முக்கியமானது. அதே போல எல்லாவற்றையும் ஒரு முரண்பாடாக மோதுதலாக பார்ப்பது என்பதை தாண்டி இயல்பாக பார்ப்பது, ஒரு ஹார்மோனியஸ்னஸ் என்று பார்ப்பது என்ற அந்த பார்வையை இந்த புத்தகத்தில் மிக துல்லியமாக பாமையன் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நான் கருதுகிறேன். திணையியலை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை எடுத்து சாரமாக முன்வைப்பதற்கிறதே அது பாமையனுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக நான் கருதுகிறேன். அவருக்கு நான் பாராட்டுகிறேன். அதற்கான ஒரு புறநிலை காரணத்தையும் அவர் ஒரு அறிந்து சொல்கிறார். நம்முடைய நாடுகள் என்பது, நம்முடைய பகுதி என்பது ஒரு டிராபிக்கல் ரீஜியன். கிட்டத்தட்ட சம அளவிலே பகலும் இரவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நமக்கு இயல்பாக அதிகமான வெயிலும் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். பெரிய அணிநிழற் காடுகள் நம்மகிட்ட தான் இருக்கும். ஓங்கி உயர்ந்திருக்கிற காடுகள், நிறைய இலைகள் உள்ள காடுகள், நிறைய அந்த காடுகளிலே வாழக்கூடிய பலவிதமான உயிரினங்கள் என்ற அந்த உயிரின பன்மைத்தன்மை இங்கேதான் உண்டு. இந்த பூமத்திய ரேகை பகுதி என்று சொல்கிறார்களே, அந்த பகுதியில் தான் உண்டு. அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் நாம். ஆனால் அதனால தான் இங்கே இந்த நாம் மழையை போற்றுகிற பாடல்கள், திருக்குறள் இங்கே இருக்கிறது. இயற்கையோடு ஏய்ந்து வாழ்கிற, இயற்கையை நம்முடைய சகோதரனாக பார்க்கிற, இயற்கையை நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு பிரிவாக பார்க்கிற பார்வை என்பது இங்கே இருக்கிறது. மேற்கத்திய பார்வை என்பது என்ன? அது அதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார் பாமையன். அது நீண்ட இரவு நீண்ட பகல் என்று இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நான் பார்க்கணும், நார்வேல பகலில் நிலவு வரக்கூடிய நாடு, இரவில் சூரியன் வரக்கூடிய நாடு என்று பேசுகிறோமே, அது போன்ற ஒரு பகுதி. எனவே அங்கே ரெயின் ரெயின் கோயாவே என்ற பாடல் என்பது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. அவன் இயற்கையை எதிர்த்து நிற்கிறான், நாம் இயற்கையோடு இயைந்து நிற்கிறோம். இந்த இயைந்து இருப்பது என்பதுதான் அது ஒரு இயற்கையாக இந்த மண்ணினுடைய பண்பாடாக இருப்பது. அதுதான் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண். அது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. எனவே அதை ஒரு பலமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. வடநாட்டு பார்வை, ஆரிய பார்வை என்பது என்ன? இது இங்கிருந்து வெளியே எடுத்து சென்று சமூகத்திலிருந்து வெளியே அது ஒரு கடவுளாக பார்ப்பது, படைப்பாக பார்ப்பது. மேற்கத்திய பகுதி என்பது என்ன? இயற்கை என்பதை ஒரு ரிசோர்ஸாக பார்ப்பது. நேச்சுரல் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். இது ஒரு வளம், அவ்வளவுதான். பயன்படுத்தி தூக்கி எறிய வேண்டிய ஒரு பொருள், ஒரு வளம் என்பதுதான் மேற்கத்திய பார்வை. வடநாட்டு ஆரிய பார்வை என்பது என்ன? அது தொழ வேண்டிய கடவுள். தமிழர்களுடைய பார்வை என்ன? இது சமூகத்தினுடைய ஒரு பிரிவு. முதற் பொருளிலே காலமும் இடமும், அதற்கு அடுத்துதான் தெய்வமே வருகிறது. இங்கே தெய்வம் படைப்பு நிலையில், உயர்நிலையில், எல்லாவற்றிற்கு மேலாக வைக்கப்படவில்லை. அதனுடைய பொருள் இவன் கடவுள் மறுப்பாளன் என்பது அல்ல பொருள். இவன் கடவுள் மறுப்பாளன், நாத்திகவாதி, வேதம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் ஆரிய பார்வை என்பது என்ன? எல்லாவற்றையும் படைத்தது அவன் என்பதுதான். கிட்டத்தட்ட அந்த பைபிளுடைய பார்வையும் அதுதான். தேவன் படைத்தான், தன்னை போலவே படைத்தான் என்பதுதான் பைபிளுடைய பார்வையும். இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு ஒரு மிக முற்போக்கான ஒரு பார்வை, மண்ணோடு ஏய்ந்திருக்கிற, மண்ணை பாதுகாப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கிற ஒரு பார்வை என்பது தமிழர்களுடைய திணையியல். இதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பு அரண். எனவே இன்றைக்கு நம்மை தாக்கி கொண்டிருக்கிற வளர்ச்சிவாதம் இருக்கிறது. வளர்ச்சி என்ற பெயரால் தான் கிராமம் அழிக்கப்படுகிறது. வளர்ச்சி என்ற பெயரால் தான் நம்முடைய மருத்துவம் அழிக்கப்படுகிறது. வளர்ச்சி என்ற பெயரால் தான் நம்முடைய மரபான அறிவு செல்வங்கள் தூக்கி எறியப்படுகின்றன. ஒரு மகா கேவலமாக இருக்கிறது.
நீ பூண்டு ரசம்னு சொல்லிட்டீங்கன்னா பார்ட்டி ஐட்டம்ங்கிறான். அதே கார்லிக் பேர்ல்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்துஸ்தான் லீவர் பெரிய முற்போக்கணும் கொண்டு வந்து விற்கிறான். கார்லிக்னு இங்கிலீஷில் சொல்லிட்டா அது பூண்டு வேற ஒன்று ஆயிடுதா? பூண்டு சட்னின்னு சொன்ன கேவலம், தக்காளி சட்னின்னா கேவலங்க. ஆனால் டொமாட்டோ சாஸ்னா உயர்வானது. அது என்னது? உப்புன்னா அது மளிகை கடையில் ராத்திரியில் வெளியே கிடக்கும் அந்த மூட்டை. உப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மூட்டை அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது, எவனும் திருடிட்டு போக மாட்டான். அது சால்ட்டான பிறகு பேக்கட் ஐட்டம் இதோ மருந்து பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறான். வெறும் சால்ட் என்பது வெறும் ஆங்கிலம் மட்டுமல்ல, ஒரு கம்பெனியின் ஆதிக்கம் அதோடு சேர்ந்து வருகிறது. அது மக்களின் ஏற்போடு வருகிறது. அதுதான் வளர்ச்சி என்ற பார்வையோடு சேர்ந்து வருகிறது. நீ தனியா உப்பை மீட்கிறது என்பது நம்முடைய மரபை மீட்பதோடு தொடர்புடையது, நம்முடைய மண்ணை மீட்பதோடு தொடர்புடையது, நம்முடைய மொழியை மீட்பதோடு தொடர்புடையது. மீட்பதுன்னு என்ன அர்த்தம்? அதை அதிகாரத்தில் வைப்பது என்பதுதான் பொருள். இந்த மொழியை அதிகாரத்தில் வைப்பது, இந்த மரபை அதிகாரத்தில் வைப்பது, இதனுடைய வரலாற்றை அதிகாரப்பூர்வமான வரலாறாக மாற்றுவது. அதற்கான அடிப்படை என்ன? உன்னுடைய ஆட்சி உன்னுடையதாக இருக்க வேண்டும். உன்னுடைய அரசு அதிகாரம் என்பது உங்களுடையதாக இருக்கு. நான் இறையாண்மையை பேசுகிறேன். முதலமைச்சர் பதவியை பற்றி நான் பேசவில்லை, இறையாண்மையை பேசுகிறேன். இறைமை அதிகாரம் என்பது சாவரன்டி என்பது இந்த மண்ணிற்கு வர வேண்டும். இதுதான் தமிழின உரிமை அரசியல் என்று பெயர். நான் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எந்த பேர் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு அது பிரச்சனையே, லேபிள் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழர்களுடைய இறையாண்மை மீட்பு என்ற சாரத்தில் நிற்க வேண்டும் என்று நான் பேசுகிறேன். அதுதான் இந்த வளர்ச்சிவாதத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, பேரழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு, அதற்கான மெய்யியலான தமிழர் திணையியலை மீட்பதற்கு மிக அடிப்படையான செய்தி அதுதான். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.